Hi to all, welcome back to Biosquad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல இருந்து யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸோட லாஸ்ட் பார்ட் வீடியோ ஹார்ட் பீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் தான் நம்ம பீட்டாக வந்து கேட்குறோம். இப்போ இந்த கான்ட்ராக்ஷனை சிஸ்டோல் அப்படின்னும் ரிலாக்ஸேஷனை டயஸ்டோல் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஹார்ட்டு நார்மலாக 72 to 75 டைம்ஸ் பர் மினிட்டுக்கு பீட் ஆகும். இதில் 2 டைப் ஆஃப் ஹார்ட் பீட் இருக்குது, நியூரோஜெனிக் மயோஜெனிக் அப்படின்னுட்டு. இப்போ நியூரோஜெனிக் அப்படின்னா நர்வ், பேர்ல இருந்து தெரியுதுல்ல, நர்வ் இம்பல்ஸ் தான் இந்த பீட்டை இனிஷியேட் பண்ணும், ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் அனிலிட், நம்ம இதில் பார்த்தோம் லீச்சில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மயோஜெனிக் ஹார்ட் பீட். இப்போ இதில் இங்கேயும் பேர் தெரியுது, மயோ அப்படின்னா மசில் அப்படின்ல. அப்போ மசில் ஃபைபர்ஸ் வந்து இந்த ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் மொலஸ்கா அண்ட் வெர்டிபிரேட்ஸ். ஹியூமன் ஹார்ட்டு மயோஜெனிக் இன் நேச்சர், தட் மீன்ஸ் மசில் ஃபைபர் தான் ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணணும். இங்கே கான்ட்ராக்ஷனுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் இருக்குது ஹார்ட் மசிலில். அது பேர் சினோ ஆர்ட்ரியல் நோடு, தட் மீன்ஸ் நம்ம ஷார்ட்டாக எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ட்ரியமில் சுப்பீரியர் வெனா கேவுக்கு நியர்பையில் அதோட ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த எஸ்ஏ நோடோட ஸ்ட்ரக்சர் டாப்பில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ராடராக, கீழே வர 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 டாப்பரிங்காக, ஃபனல் இருக்குல்ல, ஃபனல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த எஸ்ஏ நோடு ஒரு பேஸ் மேக்கராக ஆக்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த ஹார்ட் மசில்ஸை பீட் பண்ண வைக்கிறதுக்கான இம்பல்ஸை இந்த எஸ்ஏ நோடு தான் கிரியேட் பண்ணும். இப்போ இங்கே இருந்து ஸ்ப்ரெட் ஆன அந்த இம்பல்ஸ் ஒரு வேவ் மாதிரி கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர்ட்ரியல் வாலெல்லாம் நல்லா அது மேலெல்லாம் ஒரு அலை மாதிரி பாஸ் ஆகி அதையும் புஷ் பண்ணி அங்கே இருக்க பிளட்டை வந்து நெக்ஸ்ட்டு வென்ட்ரிக்கல்ஸ்க்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த எஸ்ஏ நோடில் இருக்கிற இந்த இம்பல்ஸ் ஏவி நோடாக போயிட்டு ரீச் பண்ணணும். இப்போ ஏவி நோடு என்ன பண்ணணும், வென்ட்ரிக்கல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா தான் ஹார்ட்டில் இருக்க பிளட்டு வெளியே பம்ப் பண்ணும். ஸோ அதுக்கான ஃபைபர் தான் புர்கின்ஜி ஃபைபர். 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புர்கின்ஜி ஃபைபரை ஐடென்டிஃபை பண்ணவர் வந்து ஹிஸ்ஸு, அதனால இதை நம்ம பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லலாம். பல்ஸ் ஒரு முறையும் ஹார்ட் பீட் ஆகும்போது இந்த பிளட்டு ஆர்ட்ரிஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆர்ட்ரியை தான் நம்ம பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எங்கே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வாட்ச் கட்டுவோம்ல விரிஸ்ட்டு, அந்த இடத்துல கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். நார்மல் பல்ஸ் ரேட்டு 70 to 90 per minute. கார்டியாக் சைக்கிள் ஒரு ஹார்ட் பீட்டோட பிகினிங் அண்ட் கம்ப்ளீஷனை தான் நம்ம வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைக்கிள் போது ஹார்ட்டோட எல்லா சாம்பர்ஸ் வழியாகவும் இந்த பிளட்டு வந்து பாஸ் ஆகிருக்கும். இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 0.8 செகண்ட்ஸ் தேவைப்படும். இந்த சைக்கிளில் 3 ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ஆர்ட்ரியல் சிஸ்டோல், கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ், இதுக்கு 0.1 செகண்ட்ஸ் ஆகும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ், இதுக்கு 0.3 செகண்ட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், இது ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ், இதுக்கு 0.4 செகண்ட்ஸ் ஆகும். ஹார்ட் சவுண்டு, ஹார்ட் ஒரு ரிதமாக தான் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். லப்டப்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு சவுண்ட் அப்படிங்கிறது இது ஒரு லாங்கர் டியூரேஷன். இது ட்ரைகப்சிட் அண்ட் பைகப்சிட் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால இந்த சவுண்டு நமக்கு கேட்குது. அதே மாதிரி டப் அப்படிங்கிறது செகண்ட் சவுண்டு, இது வந்து ஷார்ட்டர் டியூரேஷன். செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால இது நமக்கு கேட்குது. பிளட் ப்ரெஷர், இப்போ ஹார்ட் பம்ப் பண்ண பிளட் வந்து ஆர்ட்ரிஸில் பாஸ் ஆகணும். இப்போது அந்த ஆர்ட்ரிஸோட வால்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்ட்ரிஸில் நார்மலாக இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆர்ட்ரிஸோட பிரான்ச் தான் ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸ். அவங்களுக்கு வரும்போது இந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நம்ம வெயிட்ஸ்லலாம் வரும்போது கம்ப்ளீட்டாகவே ரொம்ப லெஸ் ப்ரெஷர் தான் இருக்கும். இப்போ இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம 2 டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன்று சிஸ்டோலிக் ப்ரெஷர், இன்னொன்று டயஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷர், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் ஹார்ட்டு பிளட்டை வந்து அரோட்டாக்குள்ளே பம்ப் பண்ணும். ஸோ இந்த சமயத்தில் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே டயஸ்டோலிக் ப்ரெஷருக்கு வரும்போது இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இதோட வேல்யூ அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இட் வில் ரீச் த லோயஸ்ட் வேல்யூ. இதை நம்ம டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹெல்த்தி அடல்ட்டோட பாடியில் நார்மல் பிளட் ப்ரெஷர் 120 mm/80 mmHg இருக்கும். இந்த ப்ரெஷருக்கு டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கும், ஆங்ஸிசிட்டி பயமாக இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும், எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப் போதெல்லாம் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எலிவேட் ஆச்சுன்னா இதை நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னும் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். இதனால ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இதுவே ரெடியூஸ் ஆச்சுன்னா, பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இது நம்ம ஹைப்போ டென்ஷன் அப்படின்னும் லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம்.
ஸ்டெதஸ்கோப் இன்டர்னல் ஆர்கன்ஸோட சவுண்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெதஸ்கோப்பை யூஸ் பண்ணுவோம். ஹார்ட் பீட்டை பார்க்கறதுக்கு செஸ்ட் மேலே வச்சு செக் பண்ணுவாங்க டாக்டர்ஸ், நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சும்மா மைல்டாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஹார்ட்டோட பீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப் எல்லாம் வந்தது. இது மோஸ்ட் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் தர்றது. ஸ்பிக்மோமேனோமீட்டர். இப்போ இந்த மீட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்சனோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அந்த பர்சன் செக் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கணும். அண்ட் இப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெளிவாக தெரியும்னா, ஒர்க்கிங் ஆஃப் அ ஹார்ட்டும் பிளட் சர்க்குலேஷனோட ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளட் ப்ரெஷரில் இன்க்ரீஸ் இருக்கா, டிக்ரீஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மோனோமெட்ரிக், மாடர்ன், டிஜிட்டல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்பேரட்டஸ் இப்போ வந்துருச்சு. பிளட் குரூப்பிங்கை டெவலப் பண்ணது கார்ல் லாங்ஸ்டெய்னர் அப்படிங்கிறவர் தான். இவர் ஏபிஓ வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தார். ஏபி பிளட் குரூப் ஐடென்டிஃபை பண்ணது டிகாஸ்டலோ அண்ட் ஸ்டெனி. இப்போ ஹியூமன் பிளட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜென்ஸ், ஆன்டிபாடிஸ் அப்படின்னு 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஆன்டிஜென் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அக்ளிட்டினோஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அக்ளூட்டினின்ஸ். இப்போ இந்த ஆன்டிஜென் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடியோட ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளட் குரூப்பை 4ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று ஏ, பி, ஏபி அண்ட் ஓ அப்படின்னு நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஏ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்கும், பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஆன்டிஜன் பி ப்ரெசென்ட்டாக இருக்கும், பிளாஸ்மாவில் ஆன்டி ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆன்டிபாடி ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏபி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ப்ரெசென்ட்டாக இருக்கும், பட் இவங்களோட பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் எதுவும் கிடையாது. இதுவே ஓ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆன்டிஜென்ஸ் கிடையாது, ஆன்டிஜன் ஏ அண்ட் பி எதுவுமே கிடையாது அவங்களோட ஆர்பிசியில், பட் அவங்களோட பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி ஏ அண்ட் பி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிளட் டொனேஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயத்த பார்க்கணும். யார் பிளட்டு கொடுக்குறாங்களோ அவங்க டோனார், யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் ரெசிபியன்ட். இப்போ இவங்க 2 பேருக்குமான ஆன்டிஜன் ஆன்டிபாடி கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணிட்டு தான் பிளட்டை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். அப்படி மிஸ்மேட்ச்டு பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணவங்களோட இருக்காங்களா, ரெசிபியன்ட் இருக்காங்களா, அவங்களோட பிளட்டை கிளாட்டிங் பண்ணிடும், கிளம்பிங் பண்ணிடும். தட் லீட்ஸ் டு டெத். ஏபி பிளட் குரூப்லாம் யூனிவர்சல் ரெசிபியன்ட், யார்கிட்ட இருந்து வேணாலும் பிளட்டை வாங்கிப்பாங்க. ஓ பிளட் குரூப் இருக்கவங்கலாம் யூனிவர்சல் டோனர், எல்லாருக்கும் பிளட்டை டொனேட் பண்ணுவாங்க. ஆர்ஹெச் ஃபேக்டர். ஆர்ஹெச் ஃபேக்டரை லாங்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் ரீசஸ் மங்கிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஆர்ஹெச் ஃபேக்டருக்கான ஆன்டிஜென் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அவங்க ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னும், அப்படி அதுக்கான ஆன்டிஜென் இல்லை அப்படின்னா அவங்க ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னும் சொல்லலாம். லிம்பாட்டிக் சிஸ்டம். பிளட்டோட காம்போனன்ட்ஸ் நம்ம படிக்கும்போது லிம்ப்னு ஒரு கண்டென்ட் படித்தோம்ல, அதுதான் இது. இப்போ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டமில் லிம்பாட்டிக் கேபிலரிஸ், வெசல்ஸ், நோட்ஸ் அண்ட் டக்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். லிம்ப் அப்படிங்கிறது இட் இஸ் த ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டமில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் லிம்பாட்டிக் வெசல்ஸை ஃபார்ம் பண்ணும். லிம்ப் நோட்ஸ் எப்படி இருக்குன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மால் ஓவல் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். லிம்ப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். லிம்ப் அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிடு. எங்கெல்லாம் பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரிஸ் அண்ட் கேபிலரிஸ்னால பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளட் செல்ஸை சப்ளை பண்ண முடியலையோ அங்கெல்லாம் இந்த கேபிலரிஸில் இருக்க போஸ் வழியாக இந்த லிக்விட் எஸ்கேப் ஆகிட்டு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்லேருந்து டிஷ்யூஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். இதை தான் நம்ம லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லேருந்து ட்ரெயின் அவுட் ஆன அந்த லிம்ப்பு லிம்பாட்டிக் கேபிலரிஸ்க்கு ரீச் ஆகும். லிம்பாட்டிக் கேபிலரிஸ் எல்லாம் சேர்ந்து தானே லிம்பாட்டிக் வெசலை ஃபார்ம் பண்ணுது. ஸோ லைக் தட். இப்போ இந்த லிம்ப் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பிளட் பிளாஸ்மா மாதிரியே தான், பட் திஸ் இஸ் கலர்லெஸ். பிளாஸ்மாவோட கம்பேர் பண்ணும்போது இதில் லெஸ் ப்ரோட்டீன், லெஸ் ஆக்சிஜன், லெஸ் நியூட்ரியன்ஸ், லெஸ் CO2, வாட்டர் அண்ட் WBC வில் பி தேர். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் பிளட்டால் ரீச் பண்ண முடியாதோ அங்கெல்லாம் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது லிம்போட வேலை. அதே மாதிரி எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபாலைட்ஸை ட்ரெயின் அவுட் பண்ணணும். இந்த டிஷ்யூ ஸ்பேசஸில் இருக்க ப்ரோட்டீன்ஸை திரும்பவும் பிளட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இதுவும் லிம்போட வேலை தான். அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க இன்டெஸ்டைனல் வில்லையில் இருக்க அந்த டைஜஸ்டட் ஃபேட்ஸையும் இந்த லிம்ப் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் லிம்பில் இருக்க லிம்போசைட்ஸு டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. இதோட 1 மார்க்ஸ் படித்து வச்சுக்கோங்க. நான் 9th 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லிட்டு இருக்கேன், 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பசங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்கணும். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.